Hey everyone, welcome back to TN English channel. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் செகண்ட் யூனிட்ல இருக்கிற போயம் த கிரம்பிள் ஃபேமிலி. இந்த போயமில் இருக்கிற ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ரொம்பவே சிம்பிளாக வித்தின் ஃபியூ மினிட்ஸில் லேர்ன் பண்ணிடலாமா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். த கிரம்பிள் ஃபேமிலி. இப்போது இந்த போயமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு அந்த என்னென்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இந்த போயமில் வருதுன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அது எந்தெந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்கும் நான் ஒரு கலர் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா எபித்தெட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? எபித்தெட். எபித்தெட் அப்படின்ற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. ஓகேவா? செகண்ட் என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நமக்கு இருக்குது இந்த போயமில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, we have personification. லைக் எல்லா போயம்லையும் நமக்கு இருக்கும் இல்லையா, பர்சானிஃபிகேஷன் ஒன்று எல்லா போயம்லையும் மேக்ஸிமம் வந்துடும். ஸோ அதே பர்சானிஃபிகேஷன் இதுலையும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அனஃபோரா. இது நம்ம லாஸ்ட் போயம் லைஃப் போயம்லேயே பார்த்தோம் அனஃபோரா அப்படின்றது. அது என்ன நான் அடுத்தது சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபோர்த் ஒன் கான்ட்ராஸ்ட். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் போயமில் பார்த்தோம். இந்த கான்ட்ராஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் இன்னும் ஒரே ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெட்டஃபர். ஓகேவா? ஸோ இந்த 5 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மட்டும்தான் இந்த கிரம்பிள் ஃபேமிலி போயமில் இருக்குது. ஓகேவா? இப்போ இது இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா என்னென்ன, அது எங்கெங்கே வந்திருக்கு அப்படின்றத ஈஸியாக லேர்ன் பண்ணிடலாம், குயிக்காக லேர்ன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பார்ப்போம் எபித்தெட். அது வந்து பார்ப்போம். இப்போ எபித்தெட் அப்படின்னா என்ன? எபித்தெட் அப்படின்னா ஒரு அட்ஜெக்டிவ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அட்ஜெக்டிவ்னா என்னது? டிஸ்கிரைபிங் வேர்ட். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல், பிக், ஸ்மால் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாமே வந்து அட்ஜெக்டிவ்ஸ். ஒரு பர்சனை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். பர்சனோ இல்லை திங்கோ இல்லை அனிமலையோ நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது அட்ஜெக்டிவ். அப்போது இந்த அட்ஜெக்டிவ் வந்து அதாவது ஹியூமனுக்கு குறிக்கக்கூடிய அட்ஜெக்டிவ்ஸ், ஒரு மனுஷனை குறிக்கக்கூடிய அட்ஜெக்டிவ் வந்து நான் ஹியூமன் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு முன்னாடி போட்டிருந்தாங்க அப்படின்னா அது எபித்தெட். இப்போ இந்த போயமில் நான் எக்ஸாம்பிள் இந்த போயம் லைன்ஸ் காட்டக்குள்ளே உங்களுக்கு அது ஈஸியாக புரியும். இப்போ இந்த போயமோட டைட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு எபித்தெட் தான். ஓகேவா? த கிரம்பிள் ஃபேமிலி. அப்போது இந்த இடத்துல கிரம்பிள் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரம்பிள்ன்ற வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஆல்வேஸ் கம்ப்ளைனிங் அபவுட் சம்திங். ஏதாவது ஒன்றை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறது இல்லை குறப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து நமக்கு கிரம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கிரம்பிள் பண்ணுறது அப்படின்றது ஹியூமன் நேச்சர். பட் இங்கே வந்து ஃபேமிலியை வந்து அவங்க டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. கிரம்பிள் ஃபேமிலி. இந்த ஃபேமிலியை வந்து ஒரு அட்ஜெக்டிவ் வச்சு டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அதனால் இது வந்து எபித்தெட். அதே போல் இன்னொரு எபித்தெட் எங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த போயமோட செகண்ட் லைனில் பாருங்கள், கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு பாருங்கள். அப்போ இந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட், அந்த ஸ்ட்ரீட் வந்து ஒரு தெரு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுமா? கம்ப்ளைனிங் அப்படின்றது ஹியூமனோடைய அட்ரிபியூட், ஹியூமனோட குவாலிட்டி. இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரீட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னதால் இது வந்து எபித்தெட். இப்போ புரியுதா உங்களுக்கு? ஒரே ஒரு இடத்துல நான் நமக்கு எபித்தெட் வந்து, அதாவது அவங்க கொஷின் கேட்கக்குள்ள வாட் இஸ் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இந்த டைட்டில் ஆஃப் த போயம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா எபித்தெட் சொல்லலாம். அப்படி இல்லாட்டி இந்த 4 லைனை கொடுத்து இந்த லைனில் செகண்ட் லைனில் என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் அப்படின்றது எபித்தெட். ஸோ அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நீங்கள் எழுதலாம். நெக்ஸ்ட் பர்சானிஃபிகேஷன். பர்சானிஃபிகேஷன் எங்கெங்கே நமக்கு வந்திருக்கு பார்க்கலாமா இந்த போயமில்? பர்சானிஃபிகேஷன்னா ஃபஸ்ட்டு என்ன, நான் ஏற்கனவே லைஃப் போயம் உங்களுக்கு டீச் பண்ணக்குள்ளேயே சொன்னேன். பர்சன் அப்படின்ற வேர்டை ஞாபகம் வச்சுக்கணும். பர்சானிஃபை அப்படின்னா என்னதுன்னா ஒரு பர்சனோடைய குவாலிட்டியை, அதாவது பர்சன் செய்யக்கூடிய ஆக்ஷனை வந்து நான் ஹியூமன் ஆப்ஜெக்ட்ஸ் செய்யக்குள்ள அதை வந்து நம்ம பர்சானிஃபிகேஷன் சொல்லுவோம். எபித்தெட்டுக்கும் பர்சானிஃபிகேஷன் கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே கூடாது. எபித்தெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்ஜெக்டிவ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அட்ஜெக்டிவ் வந்துன்னா அது எபித்தெட். பர்சானிஃபிகேஷன் அப்படின்னக்குள்ள ஆக்ஷன், ஓகேவா, ஹியூமன் செய்யக்கூடிய ஆக்ஷனை வந்து நான் ஹியூமன் செய்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அது பர்சானிஃபிகேஷன். இப்போ இந்த போயமில் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் நமக்கு பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாருங்கள் செகண்ட் லைனில் பாருங்கள், சிட்டி ஆஃப் நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைட். அதாவது ஒரு சிட்டி வந்து சாட்டிஸ்ஃபையே ஆக மாட்டுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லி ஒரு திருப்திப்படுத்த முடியாத நகரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து திருப்திப்படாத தன்மை வந்து ஹியூமனோடைய குவாலிட்டி, ஹியூமனோட ஆக்ஷன். அப்போ அதை வந்து ஒரு சிட்டி செய்கிறதா கொடுத்ததால இது பர்சானிஃபிகேஷன். அடுத்து எங்கே வந்து இந்த போயமில் பர்சானிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிவர் ஆஃப் டிஸ்கண்டென்ட். பாருங்கள், ரிவர் ஆஃப்
டிஸ்கண்டென்ட். டிஸ்கண்டென்ட்னா திருப்தி இல்லாமை. இப்போ திருப்தி இல்லாத நதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ திருப்தி இல்லாத நதி அப்படின்னக்குள்ள அது வந்து பர்சானிஃபிகேஷன். அப்போ இந்த 2 இடத்துல தான் நமக்கு பர்சானிஃபிகேஷன் வந்திருக்கு. ஓகேவா? அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த அடுத்தது ஆனஃபோரா சொன்னேன் இல்லையா? ஆனஃபோரா நம்ம லாஸ்ட் லைஃப் போயம்லேயே சொன்னேன். ஆனஃபோரா அப்படின்னா என்னதுன்னா ரெப்படிஷன் ஆஃப் சென்டென்சஸ். இந்த அடுத்தடுத்த லைனில் வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது, இல்லை அடுத்தடுத்த ஃப்ரேசஸ் வந்து ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அது ஆனஃபோரான்னு சொல்லுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தே கிரவுல் அட் தட், தே கிரவுல் அட் திஸ், தே கிரவுல், தே கிரவுல், இது ரெண்டுமே வந்து 2 ஃப்ரேஸ். ஓகேவா? இப்போ 2 ஃப்ரேஸ் அடுத்தடுத்த ஃப்ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வருது. தே கிரவுல், தே கிரவுல் இப்போ சேமாக வருது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அனஃபோரா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த போயமில் இந்த ஒரே ஒரு அனஃபோரா வந்திருக்கு. லைஃப் போயமில் ஏற்கனவே நம்ம ஒரு அனஃபோரா பார்த்தோம். ஞாபகம் இருக்குதா? என்னன்னு ஞாபகம் இருந்தால் கமெண்ட்டில் அதை கமெண்ட் பண்ணுங்கள். லைஃப் போயமில் என்ன அனஃபோரா வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கான்ட்ராஸ்ட். ஓகேவா? கான்ட்ராஸ்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாக பார்த்தோம். கான்ட்ராஸ்ட் அப்படின்னா அதிலே இருக்குது. கான்ட்ராஸ்ட் அப்படின்னா என்னது? முரண் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஆப்போசிட் அப்படின்னு அர்த்தம். 2 ஆப்போசிட்டான ஐடியாஸை பக்கத்தில் ஒரு நடுவில் ஒரு ஆரோ அண்டோ வச்சு பிளேஸ் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து கான்ட்ராஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த போயமில் பார்க்கக்குள்ள ஹை ஆர் ஹம்பிள் அப்படின்னு சொல்லிடுறோம். ஹை அப்படின்னா உயர்ந்த அப்படின்னு அர்த்தம். ஹம்பிள்னா பணிவான. அப்போ ஹை ஆர் ஹம்பிள் ரெண்டுமே ஆப்போசிட்டு ஆரை யூஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்க. அப்போ அது வந்து கான்ட்ராஸ்ட். அதே போல் பார்த்தீங்கன்னா ஹாட் ஆர் கோல்டு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு பாருங்கள். ஹாட்டு ஆர் கோல்டு, சம்மர் அண்ட் வின்டர், இந்த 3மே வந்து இந்த போயமில் வந்திருக்கிற கான்ட்ராஸ்ட். ஓகேவா? அப்போ கான்ட்ராஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா க்ளூமி கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? க்ளூமி கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் அப்படின்னு வர்றதால நீங்கள் வந்து என்ன போடலாம்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? எபித்தெட் போடலாம். சரிங்களா? ஆனால் இங்கே இன்னொரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் இந்த லைனில் வருது. க்ளூமி அப்படின்னா, க்ளூமினா இருண்டு போன, இருட்டாக இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இருண்டு போன கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் அப்படின்றாங்க. அப்போ ஏற்கனவே நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா? லைஃப் போயமில் டிம் பாஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதுக்கு மெட்டஃபர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? இப்போ இருண்டு போன கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா இருண்டு போன மாதிரி இருக்குது, மங்கி போன மாதிரி இருக்குன்னு கம்பேர் பண்ணுறாங்க அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுற ஸ்ட்ரீட். அப்போ இந்த இடத்துல மெட்டஃபரும் சொல்லலாம். சரிங்களா? மெட்டஃபர்னா கம்பேரிசன் பார்த்தோம். பட் நீங்கள் வந்து மெட்டஃபர் இல்லாட்டி எபித்தட் ரெண்டுமே வந்து இந்த லைனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நமக்கு வேறு எங்கே வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கு பாருங்கள். அகெயின் இதில் வந்து நமக்கு என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்திருக்கு? கான்ட்ராஸ்ட், ஆனஃபோரா திரும்ப வந்திருக்கு பாருங்கள். எங்கே வந்திருக்கு? தே கிரவுல் அட் த ரெயின், தே கிரவுல் அட் த சன், தே கிரவுல், தே கிரவுல். ஓகேவா? அது நீங்கள் ஒரு வாட்டி பார்த்தாலே போதும். இந்த லைன்னா வந்ததுன்னா நம்ம இது போட்டுக்கலாம். சரிங்களா? அனஃபோரா போட்டுக்கலாம். அடுத்தது அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இன்னும் ஒரே ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்திருக்கு. என்னென்னா மெட்டஃபர் வந்திருக்கு. எங்கன்னா இந்த டெரிபிள் ஜம்பிள், ஹி ட்ரீம்ஸ் ஆஃப் த டெரிபிள் ஜம்பிள். இந்த இடத்துல இந்த டெரிபிள் ஜம்பிள்ன்றது நமக்கு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மெட்டஃபர். இது எப்படி இந்த டெரிபிள் ஜம்பிள் ஏன் மெட்டஃபராக வருது அப்படின்னா, ஹி ட்ரீம்ஸ் ஆஃப் த டெரிபிள் ஜம்பிள். ஜம்பிள்னா என்னது? ஒரு மிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஒரு கன்ஃபியூஷன் சொல்கிறோம் இல்லையா? இப்போது அந்த கன்ஃபியூஷனை வந்து இங்கே கம்பேர் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா ஒரு டிஸார்டர்னஸ், ஒரு ஒழுங்கின்மை கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதனால் இது வந்து நமக்கு மெட்டஃபராக ஆகுது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த போயம், கிரம்பிள் ஃபேமிலி போயமில் இருக்க ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஓகேவா? எபித்தட், பர்சானிஃபிகேஷன் இருக்குது, அனஃபோர் ஆகுது, கான்ட்ராஸ்ட் இருக்குது, மெட்டஃபர் இருக்குது. சரிங்களா? நான் சொன்ன மாதிரி லைஃப் போயமில் என்ன அனஃபோரா இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் மீதி இருக்கிற யூனிட்ஸ் எல்லாத்தோடைய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் ஷார்ட்டாக குயிக்காக பார்த்துடலாம். ஓகே, பாய்.